சினிமாவிடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூ நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சூர்யா நடிப்பில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் உருவாயிருக்கும் கங்குவா. இந்த படத்தோட ட்ரெய்லர், டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. முக்கியமாக அந்த பீரியட் லுக் அண்ட் அந்த பீரியட் போர்ஷன் எக்ஸ்டென்சிவாக ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னுமே அந்த எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணிருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சூர்யா அவர்களுக்கு தியேட்டர் ரிலீஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுவே சூர்யாவோட ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் படம் பூர்த்தி செய்தா ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு இதெல்லாம் அந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கங்குவா படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சூர்யா கோவாவில் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கார். அவருக்கு உதவியாக யோகி பாபு இருக்கார். பவுண்டி ஹண்டர் இந்த சென்ஸ் எப்படின்னா, போலீஸால் பிடிக்க முடியாத குற்றவாளிகளை இவர் பிடிச்சி தராரு, அதுக்கு காசும் வாங்கிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. இவங்களுக்கு காம்படிட்டராக திஷா பட்டானி அண்ட் ரெடின் கிங்ஸ்லி அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, சூர்யா இந்த மாதிரி ஒரு பவுண்டி ஹண்டிங் போகிறப்போ எதிர்பாராத விதமாக ஒரு கொலை நிகழ்ந்துருது. அந்த கொலைக்கு சாட்சியாக எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன பையன் இருந்துடுறான். அந்த சின்ன பையன் யார் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி, அதாவது சயின்டிஃபிக் ரிசர்ச் ஃபெசிலிட்டிலேருந்து தப்பி வந்த ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. சூர்யாவுக்கு அந்த பையனை பார்த்தோன்னே ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது, அந்த பையனை முன்னாடியே பார்த்துருக்கோங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ சூர்யா அவர்களோட அந்த கேரக்டருக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்மந்தம், பாஸ்டில் அதாவது முன் ஜென்மத்தில் அவங்க என்னவா இருந்தாங்க, அவங்களுக்குள்ள இருந்த கனெக்ஷன் என்ன, அண்ட் சூர்யா அந்த பையனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன, இதெல்லாம் விவரிக்கிற படம் தான் இந்த கங்குவா. படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். டைட்டில் ரோலில் சூர்யா, கங்குவா அப்படிங்கிற கேரக்டர், ஃப்ரான்சிஸ் தியோடர் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரையும் வித்தியாசம் காட்டி சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. குறிப்பாக பீரியட் போர்ஷனில் அவர் போட்டிருக்கிற உழைப்பு நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஸ்டண்ட் காட்சிகளாக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு ஃபிசிக்காக தயாரான விதமாக இருக்கட்டும், எல்லாமே இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் கோவா போர்ஷன்ஸில் எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. குறிப்பாக என்ஜிகே டைப் ஆஃப் மாடுலேஷன்லாம் மைண்டில் வந்துட்டு போச்சு. அந்த ஓவர் ஆக்டிங் மீட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். மேபி காட்சிகளாக அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனால சூர்யா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரான்னு தெரியல. பட் அது அங்கங்கே பார்க்கறது கொஞ்சம் கிரிஞ்ச் மீட்டர்லையும் அதிகமாக போயிட்டு ஒரு ஃபீல் இருக்குது. படத்தோட பிரதான வில்லனாக பாபி தியோல் ரொம்ப எதிர்பார்ப்பை கிளப்பின ஒரு கேரக்டராக இருந்துச்சு அந்த உதிரன் அப்படிங்கிற கேரக்டர். அதுக்கு ஓரளவு அந்த மெனேசிங்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக பதில் சொல்லியிருக்காரு பாபி தியோல். ஒரு வில்லனாக நம்மளை மிரட்டுறாரு, பட் அவரோட காட்சிகள் இன்னுமே தெளிவாக எழுதப்பட்டிருக்கலாம், இன்னும் ஆழமாக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை மட்டும்தான். குறிப்பாக சொல்லணும்னா, அவரை இன்னுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவர் வர காட்சிகள் டெரிஃபையிங்காக இருந்துச்சு. பட் கேரக்டர் லெவலில் ஹீரோவுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கோ அந்தளவுக்கு வெயிட்டேஜ் இவர் கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. கோவா போர்ஷன்ஸில் வர திஷா பட்டானி அவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அவங்களும் ஓவர் டூ பண்ணி நடித்த மாதிரி தான் ஃபீல் இருக்குது. அவங்களோட கேரக்டரும் தெளிவாக எழுதப்படலை. எங்கேயுமே அந்த ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கான ஆக்டிங் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படவே இல்லை. அது ஒரு ஏமாற்றம் தான். அடுத்து அந்த கோவா போர்ஷன்ஸில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வர KS ரவிக்குமார், ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு அண்ட் கோவை சர்லா இவங்க எல்லாருமே இன்னும் ஓவர் த டாப் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த காட்சிகள் ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ரொம்ப செயற்கையாக இருக்கிற டைமில் இவங்க இன்னும் அந்த மாதிரி ஓவர் த டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ரொம்பவே இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸாக மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நடிகர்கள்ட்டிருந்து இன்னும் ஒரு சிறந்த நடிப்பை டைரக்டர் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு குறை. ஆன் தி அதர் ஹேண்ட் பீரியட் போர்ஷன்ஸில் வர நடராஜன் சுப்ரமணியம், கருணாஸ் இவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு நடிப்பை வாங்கியிருக்காரு. அதே பீரியட் போர்ஷனில் வர கலைராணி அப்புறம் வந்து போஸ் வெங்கட் இவங்ககிட்ட திரும்ப அந்த ஓவர் த டாப் பர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்பட்டிருக்கு. படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே எக்ஸென்ட்ரிக்காகவே இருக்காங்க. யாருமே கிரவுண்டடாக இல்லை, ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொண்டு வரல அப்படிங்கிறது இந்த படத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான பிரச்சனை. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, யாரு கூடயுமே நம்மளால எமோஷனலாக கனெக்ட் ஆகவே முடியல. அதுக்கு காரணம் இந்த ஓவர் ஆக்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மீட்டரை இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய முதல் விஷயம் படத்தோட டெக்னிக்கல் குரூப் தான். ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து சினிமோட்டோகிராஃபிலேருந்து விஎஃப்எக்ஸ் எஃபர்ட்ஸ் வரைக்குமே ரொம்ப சிறப்பான ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அமரர் ஆர்ட் டைரக்டர் மிலனோட ஒர்க்கும் நிச்சயமாக பாராட்டத்தக்கது. ஒவ்வொரு ட்ரைபையும் காட்டின விதம், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொன்ன விதம், அண்ட் அவங்களோட காஸ்டியூம்லேருந்து அந்த புலி நகம்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயிலிங்கான எஃபர்ட் போட்ட விதம் எல்லாமே நிச்சயமாக பாராட்டத்தக்கது. அண்ட் சர்ப்ரைசிங்லி விஎஃப்எக்ஸ்லேருந்து 3D கன்வர்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. குறிப்பாக 3D ஷார்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதில் வர அந்த அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக நல்லாவே கமெண்டபிளாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3Dயுமே தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமியும் ஒரு கமெண்டபிளான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. ஸ்டன் காட்சிகள்லேருந்து அந்த பீரியட் போர்ஷன்ஸ் எடுத்த வரைக்குமே ரொம்ப நல்ல எக்ஸிக்யூஷன். கோவா காட்சிகள்லையுமே அந்த ஸ்டன் காட்சிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அண்ட் குறிப்பாக டிஐ பற்றி பேசணும் அப்படின்னா, நல்ல ஒரு டிஐ எல்லா காட்சிகளுமே வெளிப்பட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டீசர் வந்தப்போ ஒரு சில குறைகள் சொன்னாங்க. அதை வந்து மெயின் அவுட்புட்டில் கொஞ்சம்
ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு ரீஒர்க் பண்ணியிருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திஷா பட்டானிட்ட கேஎஸ் ரவிக்குமார் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அதே அசைன்மெண்ட்டை சூர்யா கிட்டையும் கொடுப்பாரு. இந்த 2 காட்சிகளுமே வேற காலகட்டத்தில் நடக்கும். அதாவது ஈவினிங் அண்ட் டே டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல டிஐயோட ஒர்க்கும் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் குறிப்பிடப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எடிட் பண்ண நிஷத் யூசுப் ஹாஜி அவரோட ஒர்க்குமே நல்ல ஒரு ஒர்க்கு. 2.5 மணி நேர படம் தான். பட் அந்த பீரியட் போர்ஷன்ஸை அவர் எடுத்த விதம், அதாவது அடுத்தடுத்த காட்சிகளுக்கு நகர்த்தின விதம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்த ரைட்டிங் வைஸ் பீரியட் போர்ஷனில் வர அந்த சூர்யா அண்ட் சின்ன பையன் 2 பேருக்குமான அந்த கேரக்டர் ஆர்க்ஸ் எழுதப்பட்ட விதம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன், ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து அது எப்படி எமோஷனாக மாறுது அப்படிங்கிற அந்த ஜேர்னி ரொம்ப நல்லாவே டெபிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ப்ராமிஸ் எப்படி உருவாகுது, அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ண என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட அந்த ஜேர்னி நல்ல எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த படத்தில் எமோஷனலாகவே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் வர அந்த ஒரு ஃபைட் சீன், நிறையா பெண்கள் சேர்ந்து ஒரு பெரிய சண்டை காட்சி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்டதும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எகைன் சுப்ரீம் சுந்தர் அவர்களோட ஒர்க்குக்கு நிச்சயமாக ஒரு அப்ரிசியேஷன். அண்ட் அந்த இடத்துலையும் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி பழனிசாமியோட ஒர்க்கு நல்லாவே வெளிப்பட்டிருக்கு. அந்த பனி ஸ்னோ எஃபெக்டில் ஒரு பெரிய சண்டை காட்சி இந்தளவு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறது டெக்னிக்கலாக ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெவ்வேறு ட்ரைப்ஸை டீட்டெயிலிங்காக காட்டின விதம், வசனங்கள் அளவில் அவங்க என்னென்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க, அவங்க எப்படியான ஒரு ஆட்கள்னு விவரித்ததும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பட் இதை தாண்டி அந்த ட்ரைப்ஸ் மேலே நமக்கு எமோஷனலாக எந்த கனெக்ட்டுமே உருவாகலை. அதுக்கு காரணமே என்னென்னா, அவங்களுக்கு யாருக்குமே ஒரு பிரதானமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கப்படலைங்கிறது மட்டும்தான். மெயின் கேரக்டர்ஸை மட்டும் சிறப்பாக எழுதிக்கிட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாரையும் அங்கங்கே வந்துட்டு வச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான டோனையும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் எப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ரேம் செட் பண்ணிடுறாங்க. அதில் ப்ரொட்டாகனிஸ்ட்டு அந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் சில வசனங்கள் பேசுகிறாங்க, இடையில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து பேசிட்டு போகிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டேஜிங்காகவே ரொம்ப ஒரு அன்ரியலிஸ்டிக் ஃபீலில் இருந்த ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய காட்சிகள் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரியான எக்ஸிக்யூஷனாகவும் ஃபீல் ஆச்சு. அது இந்த படத்துக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறி இருக்குது. அதனால தான் எமோஷனல் கனெக்டே இல்லை அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். அடுத்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த கோவா போர்ஷனே ரொம்ப லெட் டவுனாக தான் இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாகவும் ஃபேக்காகவும் தான் எழுதப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய இடங்களில் அந்த டேட்டூலேருந்து, அந்த காஸ்டியூம்லேருந்து, அந்த அவங்க பண்ணுற தொழில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் காட்டுறது எல்லாமே ரொம்ப ஒரு ஃபார் ஃபெச்டான ஒரு ஃபீல் தான். அங்கேயே எமோஷனல் கனெக்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறதுனால தான் அந்த எஃபெக்ட் படம் ஃபுல்லாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருக்குது. ஓவராலாக பார்த்தா படம் பேசுகிற விஷயம் ஒரு ப்ராமிஸோட வெயிட்டேஜ், அந்த ப்ராமிஸுக்காக ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாரல் ஸ்டோரி தான். பட் அந்த மெயின் கோர் பிளாட்டை விட்டுட்டு ஒரு கட்டத்தில் படம் பழி வாங்குகிற ஸ்டோரியாக மாறிடுது. பழிக்கு பழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே போயிடுது. அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்ட காட்சிகளும் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா படங்களில் பார்த்த விஷயங்களாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியான டெம்ப்ளேட் காட்சிகளை வேற ஒரு செட்டப்பில், ஒரு பீரியட் செட்டப்பில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் படத்தோட பெரும்பாலான காட்சிகள் இருந்துச்சு. இதெல்லாம் விட்டுட்டு அந்த எமோஷனல் கனெக்ட் ஆன அந்த ப்ராமிஸ் நோக்கியே கதை நகர்ந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். படத்தோட இன்னொரு நெகட்டிவ் டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். தலைவனே சாங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு மாசான நம்பராகவும் வெளிப்பட்டுச்சு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்கலாம். ரொம்ப லவுடாகவும் ஜாரிங்காகவும் படத்தோட சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது டோட்டலாகவே படத்தை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எமோஷனல் கனெக்ட் உருவாகாத ரீசன் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய காட்சிகள், அதாவது ஏற்கனவே கேரக்டர்ஸ் எல்லாருமே சத்தமாக பேசுகிறாங்க, எக்ஸென்ட்ரிக்காக இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப லவுட் அண்ட் ஜாரிங் தான் டோட்டல் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். கங்குவா படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமாக எஃபர்ட் வைஸ் நல்ல ஒரு ஒர்க்கு தான். ஹார்ட் ஒர்க் நிறையா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து, சினிமோட்டோகிராஃபிலேருந்து எல்லாருமே ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. பட் அதே எக்ஸலன்சி ஸ்கிரிப்ட்லேயோ இல்லை ஆக்டிங்லேயோ இல்லை அப்படிங்கிறதா இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ். அதனாலே இந்த படத்தை நான் ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.